भगवान की योगिराम सुरतकुमार की सर्वं योगिराम सुरतकुमारार्पणमस्तु। பிரகாசமான நாள் இல்லை என்று சொன்னாலும் இந்த காலை வேளையில் பகவானுடைய அருள் மழையும் இந்த வெளிமழையோடு சேர்ந்து பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப சேதமின்றி பகவான் இந்த புயலை கொண்டு சென்று விட்டார். அவருக்கு நம்முடைய ஆத்மாத்மான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். எத்தனையோ துன்பங்களுக்கு இயற்கையின் சீற்றங்களும் நம்முடைய கர்மாக்களின் சீற்றங்களும் நம்மை தாக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரே காக்கும் கருணை கடவுள் மட்டும். அந்த கடவுளை நினைத்து நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோமானால் கண்டிப்பாக நமக்கு நம்முடைய துன்பங்கள் எத்தனையோ சதவீதம் குறைந்துவிடும். இதுதான் சேவிங் கிரேஸ் என்று சொல்வார்கள். எனக்கு இதுதான் சேவிங் கிரேஸ் என்று சொல்வார்கள். எனக்கு 1-2 முறை பகவான் எப்படி இந்த இயற்கையின் சீற்றங்களிலிருந்து காப்பாற்றினார் என்பது நினைவுக்கு வருகிறது. நாம் இதை முன்பே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு முறை பகவான் திருவண்ணாமலையிலிருந்து மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். தன்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்பொழுது அவருக்கு உடல்நலம் அப்பொழுதுதான் சரியாகி கொண்டிருந்த நேரம். 1993 வருடம் டிசம்பர் மாதம். நாம் இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதனுள்ளே நாம் மிகவும் நுழைய வேண்டாம். பகவானுடைய கட்டளையை மீற முடியவில்லை. ஆனால் சில பேர் காரில் ஏறிக்கொண்டு, ராஜகுமாரி அம்மா அவர்களுடைய காரில் ஏறிக்கொண்டு மதுரைக்கு சென்றோம். அங்கு பகவான் தன்னுடைய அந்த வேலையை முடித்துக் கொண்டார். மிகவும் முக்கியமான வேலை என்றார். அதனால் வேறு வழியின்றி எல்லோரும் அவர் சொன்னபடிதான் கேட்க வேண்டியிருந்தது. அவருக்கு அப்போது உடல் ஓரளவுக்கு சரியாக இருந்த நேரம். திரும்பி வரும்பொழுது காலை 9 மணிக்கு நாங்கள் கிளம்பினோம். அங்கிருந்து
மறுநாள் இரவு 2 மணிக்குத்தான், வெடிகாலை 2 மணிக்குத்தான் மதுரையிலிருந்து திருவண்ணாமலை வந்து சேர முடியும். வழியெல்லாம் வெறும் சூறைக்காற்று, மழை, வெள்ளம். காரினுடைய அந்த கண்ணாடி அடுத்து ஒரு 2 அடி 3 அடி கூட தெரியாத பிளைண்டிங் ரெயின் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட மழை. அதில் கார் டிரைவர் எங்கோ கொண்டு செலுத்தி விட்டார். மெயின் சாலையிலிருந்தே நாங்கள் செல்கிறோம் என்று தெரியாமல் ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டது. பகவான் அதுவரையில் பேசாமல் இருந்தார். அதன் பிறகு அந்த டிரைவர் சொன்னார், எங்கே கொண்டு போய் மாட்டிவிட்டோம், எங்கும் சும்பிரிட்டாக இருக்கிறது, கீழே நிறைய தண்ணியில் நம்முடைய கார் மிதந்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது. சுவாமி, நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கைகூப்பிய பிறகுதான். அதுவரை இயற்கை எப்படி நடக்கிறதோ அப்படி என்று விட்டு கொண்டிருந்த பகவான் அவரிடம் அந்த பிரார்த்தனை வந்த பிறகு சொன்னார், காரை மெல்ல மெல்ல பின்னோக்கி செலுத்துவோம், இடது பக்கம் திரும்புவோம், பிறகு வலது பக்கம் திரும்புவோம். சொன்னார், காரை மெல்ல மெல்ல பின்னோக்கி செலுத்துவோம், இடது பக்கம் திரும்புவோம், பிறகு வலது பக்கம் திரும்புவோம். இப்பொழுது பாருங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அந்த டிரைவர் மெயின் ரோடுக்கு வந்துவிட்டார். பகவான் பின் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கண்களோ மூடி இருக்கிறது. சொன்னபடியே அந்த டிரைவர் மெயின் ரோடுக்கு வந்துவிட்டார். பகவான் பின் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கண்களோ மூடி இருக்கிறது. ஆனால் அந்த டிரைவர் மெயின் ரோடுக்கு வந்துவிட்டார். பகவான் பின் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கண்களோ மூடி இருக்கிறது. ஆனால் அந்த டிரைவரிடம் சொல்கிறார், பின்னே கொண்டு வாருங்கள், இடது பக்கம் திரும்புங்கள், பிறகு நேரே சென்று வலது பக்கம் திரும்புங்கள். உடனே ஒரு வெளிச்சம் தெரிந்தது. மெயின் ரோடுக்கு வந்துவிட்டோம் என்று தெரியும். அன்றைக்கு நான் பார்த்தேன், இயற்கை அதன் வழி செல்லும் பொழுது பேசாமல் இருந்த பகவான் ஒரு பிரார்த்தனை வந்தவுடன் அதை மாற்றுவதற்கு செயலில் இறங்குகிறார். கண்களை மூடிக்கொண்டிருந்த பகவான், பின்சீட்டில் அமர்ந்திருந்த பகவான் அந்த டிரைவருக்கு அந்த கும்மிருட்டில் அத்தனை வெள்ளத்தில் அந்த காரை பின்னோக்கி செலுத்துவது எவ்வளவு கஷ்டம் என்று தெரியும். அவர் சொல்லும் வழியெல்லாம் திருப்புவது எவ்வளவு கஷ்டம் என்று தெரியும். அப்பொழுது பகவான் அதை செயல்படுவதற்கும் அருள் செய்திருக்கிறார். அவர் வழிகாட்டுதல் மட்டுமன்றி அந்த வழிகாட்டுதலில் அந்த கார் செயல்படவும் அந்த டிரைவர் செயல்படவும் அவருடைய பேரருள் துணை புரிந்திருக்கிறார். இதேபோல் இன்னும் சில நிகழ்ச்சிகள். ஒரு பக்தர் ஒரு வழியிலிருந்து சென்று கொண்டிருக்கும்போது கடும் மழையால் மரங்கள் அங்கங்கே முறிந்து விழுந்து கிடக்க, எந்த மரம் எப்பொழுது நம்முடைய காரின் தலையில் விழுமோ, நமக்கு என்ன கத்தியோ அதோ கத்தி என்று இருந்த சமயம் அவர் கூவி கூவி அந்த குடும்பத்தினர் யோகிராம் கிருஷ்ணார் என்று அழைத்த பொழுது சிறிது நேரத்திற்கெல்லாம் மழை ஓய்ந்து அவர்களுடைய ரயில்வே ஸ்டேஷனை அடையும் வரை மழை இல்லாமல் வழி
கிளியராக இருந்தது என்று அவர் கூறினார். அதனால் இந்த மாதிரி சமயங்களில் கடவுளுடைய அறை ஒன்றே நமக்கு துணை. அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம், வேண்டிக் கொண்டே இருப்போம். அது வீணாகாது. பகவான் தகுந்த நேரத்தில் தகுந்த முறையில் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். இந்த கடுமழை பெருமழை பொழிந்து கொண்டிருந்தாலும் நாம் வேண்டிக் கொண்டோ இருந்தோமானால் அதனுடைய கடுமை குறையும். இன்றைக்கு நாம் மேலும் 2 நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பகவான் எப்படி பக்தர்களை காப்பாற்றி வருகிறார். சில்வி என்று ஒரு பிரெஞ்சு தேசத்து பக்தை, அந்த பிரெஞ்சு நாட்டில் இருந்து வருடா வருடம் ஒரு 10 பேர் நம்முடைய ஆசிரமத்துக்கு வருவார்கள். அவர்களுடைய ஆன்மீக தலைவர் அவர் ஏற்கனவே இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். பப்பா ராம்தாஸ் ஆசிரமத்தில், ஆனந்த ஆசிரமத்தில் தங்கி பப்பா ராம்தாஸை வீடியோ எடுத்திருக்கிறார். சுவாமி சிவானந்தா வீடியோ எடுத்திருக்கிறார். ஆனந்த மகிமா வீடியோ எடுத்திருக்கிறார். அவர் சொல்லி அனுப்புவாரார் அவருடைய மாணவர்களை, நீங்கள் நேரே யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு சென்று 10 நாட்கள் தங்குங்கள், பிறகு ஆனந்த ஆசிரமம் சென்று 10 நாட்கள் தங்குங்கள், எங்கும் செல்ல வேண்டாம், நேராக இங்கே வந்து விடலாம். அந்த குரூப்பில் அவர் வந்திருந்தார். பாஸ்கல் என்பவர் அந்த குரூப்புக்கு தலைமை தாங்கி அழைத்து வருவார். அவர் காலையிலிருந்து மாலை வரையில் நாமம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர்கள் நாமம் சொல்லும் விதமே மிகவும் அழகாக இருக்கும். ஒத்த மாதிரி சொல்வார்கள். நாமத்துக்கிடையிலே எந்த பேச்சும் இருக்காது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட மாட்டார்கள். அவர்கள் கண்கள் உள்பக்கம் நோக்கியபடி இருக்கும். மிக அழகாக தெளிவாக இணைந்து ஒரே மாதிரி சொல்லுவார்கள். நான் நினைத்துக் கொள்வேன், பகவானுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதை கேட்பது. அந்த குரூப்பில் ஒருவர் தான் இந்த சில்வியா. அவர் சொல்கிறார், யோகிராம் சுரத்குமார் மந்திரம்தான் அவரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சங்கடத்திலும் அவருக்கு துணை நிற்கிறது என்று ஒரு விஷயம் சொன்னார். அவர் பிரான்சில் அவருடைய டவுனில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். அந்த வேலையிலிருந்து அவர் அருகே சென்று செய்ய வேண்டியிருந்தால் அவருடைய பெற்றோர்களிடமிருந்து தனித்து இருந்தார். 4 மணி நேர ட்ரெயின் ஜேர்னிக்கு பிறகுதான் அவருடைய பெற்றோர்கள் இடத்தை அடைய முடியும். பெற்றோர்கள் மிகவும் வயதானவர்கள். தந்தைக்கு 87 வயது, தாய்க்கு 84 வயது. அது மட்டுமல்ல, தாய்க்கு கேன்சர் வந்துவிட்டது என்ற ஒரு செய்தி அவரை மிகவும் கலக்கியது. ஒரு நாள் டாக்டருடைய அப்பாயின்மெண்ட், அவருடைய அம்மாவை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரியில் போய் அவருடைய டாக்டருடைய பரிசோதிப்பு நடக்க வேண்டிய நாள். இவர் தானும் தன்னுடைய வயதான பெற்றோர்களுடன் கூட இருக்க விரும்பினார். அதனால் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு அந்த ஊர் ட்ரெயினில் ஏறினார். அவர் ஒரு இடம் வரை செல்ல வேண்டும். இந்த வேலன்ஸ் என்ற ஒரு இடம் வந்தவுடன் இன்னொரு ட்ரெயின் எடுக்க வேண்டும். எடுத்துதான் தன்னுடைய தாய் தந்தை இருக்கும் ஊருக்கு செல்ல வேண்டும். 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு டாக்டர் வந்து அவருடைய தாயாரை பார்க்க வேண்டுமா. இவர் எப்படியாவது ஒரு 10:30 மணிக்கெல்லாம் அங்கு வந்துவிடுவதாக பெற்றோர்களுக்கு வாக்களித்திருந்தார். 4 மணி நேரம் ரயில் பயணம். ஆனால் முதல் ரயிலில் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுதே விதியின் காரணத்தினால், இயற்கையின் காரணத்தினால் அந்த ட்ரெயினானது 45 நிமிடம் தாமதமாக சென்று கொண்டிருந்தது. இவருக்கு ஒரே அழுகை. இப்பொழுதே
45 நிமிடம். பிறகு நாம் அந்த பேலன்ஸ் சென்று அங்கிருந்து இன்னொரு ட்ரெயின் பிடித்து போக வேண்டும். அதற்குள் டாக்டர் வந்து அம்மாவை பரிசோதித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். தான் அம்மாவுக்கு உறுதுணையாக அவருக்கு தைரியம் கொடுப்பதற்கு ஆறுதல் சொல்வதற்கு நான் இல்லையே அருகில் என்று மிகவும் புழுங்கி போனார், கலக்கம் அடைந்தார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு யோகிராம் சுரத்குமார் நாமம்தான் துணை. உடனே அவர் யோகிராம் சுரத்குமார் என்னை எப்படியாவது அங்கு கொண்டு சேர்த்து விடுங்கள், நான் என்னுடைய தாயாரோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார். 200 கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருக்கிறார். ஏனென்றால் இவர் போய் அந்த பேலன்ஸ் இடத்திற்கு செல்வதற்கு அந்த கனெக்டிங் ட்ரெயின் போய்விடும். இந்த ரயில் தான் தாமதம், அந்த ரயில் தாமதமாக இருக்க வேண்டியதில்லை, அது கிளம்பி போய்விடும். அதன் பிறகு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. இவர் வேண்டிக்கொண்டே இருந்தார். கடைசியில் அந்த பேலன்ஸ் என்ற ஊர் வந்தது, இறங்கிவிட்டார். இப்பொழுது கனெக்ஷன் ட்ரெயினுக்கு எங்கு போவது? அந்த ட்ரெயின் சென்று விட்டது. ஆனால் இவர் நாமும் சொல்வதை விடவே இல்லை, வேண்டிக்கொண்டே இருந்தார். சுவாமி நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது சரியாக ஒரு ட்ரெயின் உடனேயே வந்தது. அந்த ட்ரெயினை அரசாங்கமே இவர்களுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பிய ட்ரெயின் போல் இருந்தது. உடனே அங்கிருந்த பரிசோதகர் சொன்னார், நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், இது எங்கு நீங்கள் இறங்க வேண்டுமோ அந்த வழியாக செல்லும் என்று சொன்னார். இவருக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது. அது மட்டுமில்லை, அந்த ட்ரெயின் மிகவும் வேகமாக சென்றது. இவர் கடைசியில் இவருடைய வீட்டை அடையும் பொழுது 10:55, 11 மணிக்கு டாக்டருடைய அப்பாயின்மெண்ட். இருந்தாலும் இவருக்கு போய் சேர்வதற்கு சிறிது தாமதமாகிவிட்டது. இவர் டாக்டருடைய ஆஃபீஸுக்கு ஓடினார். பரிசோதனை முடிந்திருக்குமோ, என்ன சொல்லியிருப்பார்களோ என்று மிகவும் கலக்கத்தோடு ஓடினார். அப்பொழுது அந்த டாக்டர் சிரித்து கொண்டே சொல்கிறாராம், கவலைப்பட வேண்டாம், உங்கள் பெற்றோர்களுடைய அந்த பழைய டீட்டெயில்ஸ், அவருடைய உடல்நலம் பற்றிய குறிப்புகள் எல்லாம் அடங்கிய அந்த தாள்கள் காணவில்லை. நாங்கள் இவ்வளவு நேரம் 20 நிமிட நேரமாக நாங்கள் தேடிக்கொண்டே இருந்தோம். இப்பொழுது நீங்கள் உள்ளே எழும்போதுதான் எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. இனிமேல் தான் நான் அவர்களுக்கு என்ன செய்வது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இது சாதாரண விஷயம் போல் தோன்றும். ஆனால் இந்த சிறுமியினுடைய நிலையில் நம்மை வைத்து பார்த்தோமானால், நம்முடைய வயதான பெற்றோர்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கிறார்கள், தனியே இருக்கிறார்கள். டாக்டர் வந்து பார்க்க போகிறார். தான் கூட இருப்பதை அவருடைய தாயார் மிகவும் விரும்புவார். அந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதலுக்கு துணையாக இருப்பதற்கு விரும்பும் செல்விக்கு எப்படி இருந்தது? அவர் எங்களிடம் சொல்லும்போது மிகவும் அழுதுவிட்டார். நான் அழுவது என்னுடைய தாய்க்காக அல்ல, நம் யோகிராம் சுரத்குமாரின் கருணையை நினைத்து என்று சொன்னார். அவர் அடுத்த வருடம் இங்கு வந்திருந்த போது சொன்னார், என்னுடைய தாயார் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். சுவாமியிடம் நான் வேண்டியது அந்த நேரத்தில் என்னை அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான். ஆனால் அதையும் தாண்டி என்னுடைய தாயாரையும் நல்ல நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதே மாதிரி இன்னொரு காட்சி, திரு ராஜு என்ற கருப்பன் செட்டியார் நம்முடைய ஆசிரமத்துக்கு வரும் பக்தர். அடிக்கடி வந்து அவரும் அவருடைய மனைவியும் ஆசிரம சேவைகளில் ஈடுபடுவார்கள். ஒரு வாரம் 10 நாள் என்றாலும் சளைக்காமல் ஆசிரமத்தில் தங்கி எங்கு அவரை சொல்கிறோமோ அந்த இடத்திற்கு போய் அந்த வேலையை செய்வார். இந்த வேலை அந்த வேலை என்றெல்லாம் கிடையாது. எதை கொடுக்கிறோமோ அதை மனதார ஸ்ரத்தையோடு செய்வார்கள் இருவருமே. அவர்கள் வந்தால் ஆசிரமத்திற்கு ஒரு வேலை நடக்கும், மிகவும் சகாயமாக இருக்கும் என்று ஆசிரமவாசிகள் விரும்புவோம். அவர் சொல்கிறார், ஒரு முறை 1917 மே மாதம்
2014 அவர் இது பற்றி 2018 எழுதியிருக்கிறார். ஆனால் இது நடந்தது 2014 தேவக்கோட்டையில் கார்த்திகை மாதம். இப்பொழுது வந்ததல்லவா நமக்கு சூரசம்ஹாரம், முருகப்பெருமானுடைய அபிஷேகம் எல்லாம் தேவக்கோட்டையில் கார்த்திகையை ஒட்டி முருகனுடைய அபிஷேகம் மிக விசேஷமாக நடக்குமா, அன்னதானம் மிக விசேஷமாக நடக்குமா. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு அவர் தேவக்கோட்டையில் இருக்கும்பொழுது அவருடைய மகன் திரு வள்ளியப்பன் அவர்கள் சென்னையிலிருந்து வந்தார்கள். அதை முடிந்து எல்லாம் 4 மணி அளவில் அவர் கிளம்பிவிட்டார். சென்னைக்கு போக வேண்டும், மறுநாள் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று. இவர் அதை முடிந்து எல்லாம் 4 மணி அளவில் அவர் கிளம்பிவிட்டார். சென்னைக்கு போக வேண்டும், மறுநாள் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று. இவர் ஆனந்தம் சொல்லி பார்த்தார், வேண்டாம், இரவு வேளையில் செல்ல வேண்டாம், நாளை காலையில் செல். இல்லை இல்லை, எனக்கு மிக அவசரமான ஒரு வேலை இருக்கிறது, அதை நான் தவிர்க்கவே முடியாது, நான் போயே ஆக வேண்டும் என்று தனியே காரை எடுத்துக்கொண்டு திரு வள்ளியப்பன் சென்று விட்டார். இரவு ஒரு 11:30 மணிக்கு திரு ராஜு அவர்களுக்கு ஃபோன் வருகிறது. என்னவென்றால், திண்டிவனம் அருகே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இவர் தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரோடினுடைய எட்ஜை தாண்டி பக்கத்தில் ஒரு 10 அடி உள்ள ஒரு பள்ளத்தில் இந்த காரானது 2 முறை உருண்டு கீழே விழுந்துவிட்டது. காரினுடைய 4 சக்கரங்களும் மேற்புறம் இருக்கின்றன. தான் எப்படியோ வெளியே வந்துவிட்டதாகவும் தனக்கு ஒரு காயமும் இல்லை என்றும், ஆனால் கார் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது என்றும், தான் தனக்கு உதவிக்கு வந்தவருடைய செல்போனில் பேசுவதாகவும் அவருடைய ஃபோன் காருக்குள் மாட்டிக்கொண்டு விட்டது என்றும் சொன்னார். ராஜுவிற்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் மிகவும் பதட்டமடைந்தார், நடுக்கமுற்றார். இவர் எத்தனை மறைக்கிறார், எத்தனை உண்மை சொல்கிறார், எத்தனை மறைக்கிறார் என்று அவருக்கு தெரியாதனால் பயம் அவரை முழுதும் ஆட்கொண்டது. கதவதைப்போடு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று கதறினார். தாங்கள் எப்படியாவது எல்லாருக்கையும் சரி செய்ய வேண்டும், வள்ளியப்பன் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். வள்ளியப்பன் சொன்னார், நான் பாதுகாப்பு பெல்ட் போட்டுக்கொண்டிருந்தேன், அதனால்தான் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, நிஜமாகவே எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஒரு சிராய்ப்பு கூட இல்லை என்று கூறினாராம். அங்கிருந்தவரும் உதவிக்கு வந்தவரும் அப்படியே சொன்னார். அதன் பிறகு போலீஸ்காரர்கள் வந்தார்கள். எல்லோருமாக சேர்ந்து ஒரு கிரேனை விட்டு அதை வெளியே எடுத்தார்கள். கார் மிகவும் மோசமான நிலையில் இருக்க அவர் அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் இருக்கும் ஒரு இடத்தில் விட்டுவிட்டு வேறு ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி காலை 5 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்து விட்டார் சென்னைக்கு. இந்த போலீஸ்காரர்கள் அந்த இடத்தை பார்க்க வந்தபோது அந்த பள்ளத்தில் அடியில் விழுந்து கிடந்த அந்த கார், அதுவும் சக்கரங்கள் மேலே இருக்க ஆங்காங்கே நசுங்கி இருந்த அந்த கார், அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டார்கள், நீ ஒருவன்தான் வந்தீர்களா, கூட யாரேனும் வந்திருக்க வேண்டும், கூட யாரேனும் வந்திருக்க வேண்டும், அவர் எங்கே அடியில் மாட்டிக்கொண்டாரா, இல்லை காருக்குள் அடைபட்டு விட்டாரா என்றெல்லாம் திரும்ப திரும்ப இவர் சொன்னாரா, நான் ஒருவன் தான் வந்தேன், நான் தான் ஓட்டி கொண்டு வந்தேன். அவர்கள் நம்பவே இல்லையா. அது எப்படி, இது சாத்தியமே இல்லை, இது மிகவும் கோரமான விபத்து, உங்கள் உடம்பில் ஒரு சிராய்ப்பு கூட இல்லை, உங்கள் கூடவும் யாரும் வரவில்லை என்கிறீர்கள், நம்பவே முடியவில்லை எங்களால், கண்டிப்பாக யாரோ உள்ளே இருக்க வேண்டும், யாரேனும் இறந்திருக்க வேண்டும், இல்லாவிடில் நீங்கள் தப்பித்திருக்க முடியாது என்றெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுவிட்டார். இல்லை, நான் பாதுகாப்பு பெல்ட் போட்டிருந்தேன் அதனால் என்று சொன்ன பிறகு அதற்கு ஓரளவுக்கு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு அந்த பாதுகாப்பு பெல்ட் யார்? அவர் விழும்பொழுது வள்ளியப்பன் யோகிராம் சுரத்குமார் என்றல்லவா எழுந்திருக்கிறார். அவருடைய தந்தை
இரவு முழுவதும் அங்கே அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். பகவானுடைய நாமம்தான். வள்ளியை யார் அவரை அந்த பாதுகாப்பு பெல்ட் போட வைத்தது? நிறைய பேர் அதை போட்டுக்கொள்ளவே மாட்டார்கள். யார் எங்கே செக் பண்ண போகிறார்கள் என்று போய்விடுவார்கள். எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். நமக்கு வேலை சரியில்லை, ஒரு கர்ம பலன் நடக்கவிருக்கிறது என்ற நேரத்தில் நம்முடைய மதியம் மயங்கிவிடும். பகவான் அவர் கிளம்பி போவதை ராஜு அவர்கள் மூலம் எச்சரித்தார். அவர் அதை கேட்காமல் கிளம்பி போவதற்கு விட்டார். அந்த விபத்தும் நடக்கவிட்டார். ஆனால் அவருக்கு சேஃப்டி பெல்ட்டை போட்டுவிட்டார். அந்த சேஃப்டி பெல்ட்டையும் தாண்டி எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, விழுந்த பள்ளத்தில் பாறை இருந்திருந்தால், ஒரு மரம் இருந்திருந்தால், இல்லை அங்கே தண்ணீர் இருந்திருந்தால் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கும் அல்லவா? இவர் எப்படி வெளியே இருந்திருக்க முடியும்? இவர் எங்கு வேணாலும் அடிபட்டு இருக்கும். இவர் ஆக அவருடைய சேஃப்டி பெல்ட்டாக நம்முடைய பகவானின் நாமம் யோகி ராமகிருஷ்ணன் அவரை காப்பாற்றி இருக்கிறது. நம்முடைய சங்கடங்களிலிருந்தும் இந்த மாதிரியான இயற்கையின் சீற்ற சூழல்களிலிருந்தும் நம்மையும் அது காப்பாற்றும். கண்டிப்பாக நேற்று பகவானுடைய நாமம் சொன்னவர்கள் அனைவருக்கும் பல நன்மைகள் நடந்திருக்கும். இந்த பகவானிடம் நாம் மழையின் வேகம் குறைந்து எல்லோருக்கும் எல்லா பொருள்களும் கிடைப்பதற்கும் சென்னையில் பல சங்கடங்கள், பொருள்கள் கிடைக்காத பொழுது, அது தவிர மக்கள் எல்லோரும் வெவ்வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலைக்கு ஆங்காங்கே அவர்களுக்கு உணவு பட்டலங்கள் கிடைக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் அவர் எல்லா வசதிகளும் கிடைத்து நல்லபடியாக இதை தாண்ட வேண்டும். பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். அத்துடன் பகவான் இந்த இயற்கையின் சீற்றத்துக்கு மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் இன்னொரு சீற்றம். இயற்கையின் சீற்றத்தின் வெளிப்பாடுதான் இந்த கொரோனா வைரஸும். அதிலிருந்து நம்மை காப்பாற்றி உலகத்தை மீண்டும் சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். சென்னையை மீண்டும் சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் வெள்ளம் அதிகமாகாமல் கட்டுக்குள் அடங்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கையில் கருவியாக செயல்பட வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்ளும். ஜெய் கோவிந்தா.